கேமராவில் யூஸ் பண்ணுற லென்ஸ் ஃபில்டர்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எத்தனை வகையாக லென்ஸ் ஃபில்டர்ஸுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் உள்ள சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மெர்மி ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகாஷ். இன்றைக்கி இந்த பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற வகை வகையாக இருக்கிற லென்ஸ் ஃபில்டர்ஸ் பற்றி சுவையான சுட செய்திகளை பார்க்க போகிறோம். ஸோ இந்த லென்ஸ் ஃபில்டர்னா என்ன, அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த லென்ஸ் ஃபில்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? உங்கள் கேமராவுக்கு வர தேவையில்லாத கிளார் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, தென் உங்களோட லென்சஸை பாதுகாக்கிறது, அடுத்தது லைட்டு மாடிஃபை பண்ணுறது, ஷேப்ஸை மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் உங்கள் கேமராவுக்கு வர அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை குறைக்கிறது, கலரை மாடிஃபை பண்ணுறது இல்லாட்டி கரெக்ஷன் பண்ணுறது, இருக்கிற கலரை என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் இந்த லென்ஸ் ஃபில்டர்ஸ் செய்யுது. என்னென்ன வகைகள் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லென்ஸ் ஃபில்டர்ஸை எப்படி மவுண்ட் பண்ணுறது, அதில் உள்ள டைப்ஸை பார்த்துடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மவுண்டிங் அப்படின்னு சொல்ல போனோம்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்சது இந்த ஸ்க்ரூ இன் டைப்னு சொல்லுவாங்க. சின்னதாக ரவுண்டாக இருக்கும். உங்களோட லென்ஸோட டாப் அந்த ஃப்ரண்ட் லெவலில் இருக்கிற அந்த ஸ்க்ரூன் த்ரெட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு டைப். அடுத்தது ட்ராப் இன் டைப்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, சின்னதாக ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும். அது லென்ஸோட ஃப்ரண்ட்லேயும் சில டைப்ஸ் இருக்குது, இல்லை பேக் சைடில், அதாவது லென்ஸ் கேமரா கனெக்ட் பண்ணுற இடத்துல சின்னதாக ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறது மாதிரி சில டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட லென்ஸ் ஃபில்டர்ஸை எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதான் ட்ராப்பின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த அடாப்டரில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் சைட்லேயும் சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. தென் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களோட ஹோல்டர்ஸ் கனெக்ட் பண்ணி லென்ஸில் நீங்கள் ஹோல்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அதில் ஸ்கொயர் டைப் ஆர் ரெக்டாங்கிள் டைப் ஃபில்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் மவுண்டிங் எனக்கு தெரிஞ்சது. மேபி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மவுண்டிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ 7 வகையான லென்ஸ் ஃபில்டர்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது யூவி ஃபில்டர்ஸ். வெளியிலேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் புற ஊத கதிர்களை தவிர்க்கிறதுக்காக உள்ள ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா, பொதுவாக உங்கள் லைட்டில் எல்லா லைட்லேயும் சன்லைட்லேயும் யூவி லைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூவி ரேஸை நம்ம கட்டுப்படுத்துறது, அதிகப்படியான அல்ட்ரா வயலட் வந்து உங்கள் சென்சருக்கு உகந்தது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இதை சின்ன ஸ்க்ரூவின் டைப் ஆர் ஏதோ ஒரு டைப்னு வச்சுங்களேன், அந்த மவுண்டிங்கில் எந்த மவுண்டிங்காக இருந்தாலும் சரி, அதை உங்கள் கேமராவில் போட்டுக்கிட்டிங்கன்னா அதிகப்படியாக வெளியிலேருந்து வர இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை கம்மிப்படுத்தும். இதுதான் இருக்கிறதுலே வந்து சீப்பஸ்ட் ஃபில்டர்ஸ்னு வச்சுங்களேன். இந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் லென்ஸில் போட்டிருக்கும் போது உங்கள் லென்ஸுக்குள்ளே தேவையில்லாத டஸ்ட், அந்த ஃப்ரண்ட் எலமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற தேவையில்லாமல் டஸ்ட்டு, வெளியிலேருந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற வாட்டர்ஸ்லாம் உள்ளே போகாமல் தடுத்து உங்கள் லென்ஸுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கீழே போட்டாலும் இந்த ஃபில்டர்ஸ் உடஞ்சி உங்களோட ஃப்ரண்ட் எலமெண்ட் உடையாமல் பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு வகையாக நம்புகிறோம். சில பேர் சொல்கிறாங்க, இது தேவையில்லைங்க, நீங்கள் 500 ரூபாய்க்கு போட்டாலும் சரி, 50,000 ரூபாய்க்கும் நீங்கள் யூவி லைட்டு ஃபில்டர்ஸ் போட்டாலும் சரி, அது அந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு எடுத்து கொடுக்காது, நாங்களே நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சில ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் யூவி ஃபில்டர்ஸ், வித் யூவி ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கம்பேர் பண்ணி அவங்களே நிறைய பிக்சர்ஸ் போட்டாங்க. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த யூவி ஃபில்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபில் வருது. அடுத்தது நம்பர் 2, ND ஃபில்டர்ஸ், அதாவது நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர். அப்படின்னா இந்த பேர்லேயே இருக்குது. இது வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது, உங்களோட லைட் இன்டென்சிட்டி வெளியிலேருந்து வர்றதை கம்மிப்படுத்துறது. நீங்கள் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டது மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ வெளியில் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, வெயில் காலத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு போவோம்ல, அந்த மாதிரி சன்கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்கள் கேமராக்குள்ள சன்கிளாஸஸ். இது பொதுவாக எல்லாருமே சொல்கிறது. ஸோ அதையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஈஸியாக புரியறதுக்காக இந்த சன்கிளாஸஸ் அப்படிங்கிற இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்டாப் பை ஸ்டாப் லைட்டை கம்மி பண்ணுறதுக்கான கிளாஸ். இது நியூட்ரலாக எந்தவித கலர் ஷிஃப்ட்டும் இல்லாத ஒரு டென்சிட்டி கொண்ட ஃபில்டர். அதாவது வெளியிலேருந்து வர அந்த லூமினன்ஸ் லெவலை மட்டும், பிரைட்னஸ் லெவலை மட்டும் கட்டுப்படுத்தும். ஸோ எந்த கலர்ஸும் சேஞ்ச் பண்ணாது. நல்ல காசு கொடுத்து நல்ல ஒரு நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர் வாங்கினீங்கன்னா எந்த வித கலர் கேஸ்ட்டும் கலர் ஷிஃப்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை மட்டும் கம்மிப்படுத்தும். இது ஸ்டாப் லெவலில் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாப்லேருந்து ஆரம்பித்து 15-20 ஸ்டாப் வரைக்கும் கட்டுப்படுத்துறதுக்கான வேரியபிள் ND ஃபில்டர்ஸும் இருக்குது, தனித்தனி செப்பரேட் ஃபில்டர்ஸும் இருக்குது. அடுத்தது நம்பர் 3, போலரைசிங் ஃபில்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த யூவி ஃபில்டர் மாதிரி தான். பட் போலரைசிங் ஃபில்டர் வந்து சர்க்குலர் டைப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம். CPLன்னு சொல்லுவாங்க, சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, அன்வான்ட் ஹைலைட்ஸ், அன்வான்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து கம்மிப்படுத்தும்.
நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு பொதுவாக வந்து இதை ஆக்சுவலாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர், நேச்சர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க, முன்னாடி ஒரு அருவி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வாட்டர் பாடி இருக்குது, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு சூரிய ஒளி பட்டு உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கேமராவுக்கு வரும்போது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக வரும்போது உங்களுக்கு தெளிவான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஹேசிங் எஃபெக்டாக தான் இருக்கும். ஒரு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும் மொழியை தவிர அந்த இடத்துல டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த போலரைசிங் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷன்ஸை கம்மிப்படுத்துறது. அதாவது தேவையில்லாத ஹைலைட்ஸ் அந்த ரிஃப்ளெக்டட் அந்த பாடியில் வந்து பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகிறத கட்டுப்படுத்தி கம்மி பண்ணி உள்ளே இருக்கிற விஷயங்களை அந்த டீட்டெயிலில் காமிக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். இது மோஸ்ட்லி இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்டர்ஸ்னு சொல்கிறான். அடுத்தது நம்பர் 4 கிராஜுவேட்டட் ஃபில்டர்ஸ். இது பொதுவாக கிராஜுவேட்டட் ND ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஜுவேட்டட் நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கிராஜுவேட்டட் கலர் ஃபில்டர்ஸும் வருது. ஸோ இது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஃபில்டரில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு டார்க் டு டிரான்ஸ்பரண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டடாக இருக்கும். அது நியூட்ரல் டென்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இது வந்து கிராஜுவலாக வந்து மேனுலேருந்து கீழே வந்து வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் அது கிராஜுவேட்டட் ஃபில்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணி உங்களோட விஷயத்துக்கு அதாவது நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஏதோ ஒரு ஸ்கை வித் லேண்ட்ஸ்கேப் ஒரு ஃபோர்க்ரவுண்ட் ஆப்ஜெக்டோட ஸ்கையை வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஃபோர்க்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் வேணும், ஆனால் ஸ்கை வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னா இந்த கிராஜுவேட்டட் ஃபில்டர்ஸை ஒரு நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர்னே வச்சுங்களேன், GNDன்னு சொல்லுவாங்க. இந்த கிராஜுவேட்டட் நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டரை யூஸ் பண்ணி மேலே இருக்க விஷயத்துக்கு எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி கீழே இருக்க விஷயத்துக்கு எக்ஸ்போஷர் கரெக்டான எக்ஸ்போஷரில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். தென் நம்பர் 5 கலர் கரெக்டிங் ஃபில்டர்ஸ். இது வந்து கலர் கரெக்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி கலர் என்ஹான்சிங்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியே உங்களுக்கு வந்து நிறையா அந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு கலர் இருக்குது, ஒரு எல்லோயிஷாக இருக்குது, அந்த ரூமே எல்லோயிஷாக இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் கலரை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ப்ளூ கலர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஆல்மோஸ்ட் வந்து ஒயிட் பேலன்ஸ் மாதிரி தான். நீங்கள் கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் பண்ணாமல் வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரை கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கிற கலரை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா போலரைசிங் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கலர்ஸை சேச்சுரேட்டாக நல்லா ஒரு பாப்அப் பண்ணியும் ஒரு வைப்ரண்ட்டாக காமிக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் இந்த ஃபில்டர்ஸையும் யூஸ் பண்ணி இருக்கிற கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கலர்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். தென் நம்பர் 6 மேக்ரோ ஃபில்டர், அதாவது க்ளோஸ்அப் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுக்கணும், க்ளோஸ்அப் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் ரொம்ப போயிட்டு இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், இருக்கிற விஷயத்த பெருசாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக எல்லா லென்ஸ்லேயும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு லென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே ரொம்ப பக்கத்தில் போக முடியாதுங்கிற ரேஞ்சில் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த மேக்ரோ லென்ஸ்லாம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் லென்ஸ்லேருந்து மேக்ரோ லென்சஸ் போகும்போது கொஞ்சம் விலை அதிகம். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இப்போ பண்ணணும், நான் அதில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன சின்ன ஃபில்டர்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது ரொம்ப காசு கம்மி தான். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னா உங்கள் லென்ஸுக்கான மேக்னிஃபையிங் கிளாஸ். ஸோ முன்னாடி இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி உங்கள் லென்ஸுக்கு காமிக்கும், அந்த லென்ஸ் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துரும், அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்கு கேமராவை தூக்கிட்டு ரொம்ப அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் போகாமலே நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி சூப்பராக எடுக்கலாம். உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபில்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்பர் 7 நம்ம லாஸ்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபில்டர்ஸ். இந்த ஸ்டார் ஃபில்டர்ஸ், ஸ்ப்ளிட் டயாப்டர்ஸ், அது இது எப்படி சொல்கிறதுனா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த கிளாஸ்லேயே வகை வகையாக வர கிளாஸஸ், இந்த கிளாஸஸ்லாம் தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பழைய கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படத்துலலாம் நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் டைப்பில் அந்த லைட்ஸ்லாம் தெரியும், ஸ்டாரு சர்க்குலர் அந்த மாதிரி நிறைய தெரியும். இதுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து இந்த படத்தில் வந்து ஹாப்பி நியூ இயருங்கிறதுல ஓடியா இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் லைட்டில் வந்து விதவிதமாக தெரியும். அந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது அதில். ஸோ பொதுவாக இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் லைட்டையும் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஷேப்ஸையும் டிஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஷேப்ஸையும் மாடிஃபை பண்ணிக்கலாம்,
இல்லை உங்களுக்கு இந்த போக்கா மட்டும் சேஞ்ச் ஆகணும், போக்காஸ் பார்த்திங்கன்னா ஹார்டின்ஸ் மாதிரி தெரிகிறது மாதிரி, இல்லை சர்க்குலர் மாதிரி தெரிகிற மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் 7 லென்ஸ் ஃபில்டர்ஸ் பார்த்தோம், அதோட மவுண்டிங்ஸ் பார்த்தோம், விதவிதமாக இருக்கிற விஷயங்களை பார்த்தோம். ஸோ பொதுவாக இந்த லென்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் ரொம்ப சீப்பஸ்ட் ஃபில்டர்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம்னா கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரமான ஃபில்டர்ஸில் உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து அதை வாங்கி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு சீப்பஸ்ட்டு அந்த லென்ஸ் எலமெண்ட்ஸ் அந்த ஃபில்டர்ஸ்லலாம் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் ஷார்பஸ்ட் இமேஜ் கிடைக்காம இது காம்ப்ரமைஸ் ஆயிரும். நிறைய பேர் இந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்படி நான் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு காசு போட்டு அவங்க நல்லா ஒரு தரமான ஃபில்டர்ஸ் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அது சில ஃபில்டர்ஸ் சீப்பஸ்ட் குவாலிட்டி ஃபில்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜஸில் அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. கலர் காஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த லென்ஸ் ஃபில்டர்ஸ், இதோட மவுண்டிங்ஸ், இதில் உள்ள வகையான விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்ட ஒரு சின்ன கேள்வி தான், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. வி கிரியேட் ஒன் வித் யூ. Bye bye.